அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை மோசம் அடைஞ்சதில் அதுக்கு பின்னாடியும் அதே மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அப்போலோ மருத்துவமனையில் அவங்க புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அது ஒரு முக்கியமான ரகசியம் இப்போ வெளியே வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சும்மாலாம் மோசமடையல. அதுக்கு அவருடைய தவறான நடவடிக்கை தான் காரணம் வந்தது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் ஏற்கனவே ஒரு செய்தி வாசிப்பாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது 1900 அந்த காலகட்டங்களில் 86 நினைக்கிறேன், 86 அந்த மாதிரி காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக அது மாறியது. 86, 90 காலகட்டங்களில் அந்த செய்தி வாசிப்பாளர் பிரபலமானவங்க. அவங்க அரசு தொலைக்காட்சியில் தான், அப்போலாம் தூர்தர்ஷன் தான், அந்த மாதிரி தூர்தர்ஷனில் அவங்க செய்தி வாசிப்பாளராக இருந்த பொழுது அவர் ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் அந்த நடிகை அந்த செய்தி வாசிப்பாளர்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே மிசா சட்டத்தில் அவர் கைதாகி உள்ளே போகும்போது ஒரு பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்ற விஷயத்தில் தான் அவர் கைது பண்ணப்பட்டார். அவர் மிசா சட்டம் தேசத்துக்காக போராடியோ மொழி போர் தியாகிலாம் அவர் கிடையாது ஸ்டாலின் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. இப்போ வரைக்கும் அந்த மிசா சட்டத்தில் ஸ்டாலின் கைது பண்ணப்படவே இல்லை. அவர் கைது பண்ணப்பட்டது வேற ஒரு விஷயத்துக்காகன்றது பெரிய அளவில் இப்போது சமூக வலைத்தளங்களில் பலர் ஆதாரத்தோடு பேசியிருக்காங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் தொடர்ந்து அவர் சினிமாவிலையும் ஸ்டாலின் அவர்கள் பயணித்தார். அப்போது சில நடிகைகளோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அவர் அரசியல் செல்வாக்கு கொண்டவர். எப்படி மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கார். திரைத்துறையிலும் ஒரு திரைக்கதை வசனக்கர்த்தாவாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது புள்ள எந்த அளவுக்கு ஆட்டம் போடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த அதிகார போதையில் அவர் நினச்சதெல்லாம் பல நடிகைகளை மிரட்டி இல்லை கூப்பிட்டு பல அட்டகாசங்களை ஸ்டாலின் அவர்கள் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நிறைய பேர் கதையாக அப்போயே சொல்லுவாங்க. அதில் சில விஷயங்கள் வெளியே வந்தது. சில பேர் தைரியமாக வெளியே சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் கூட ஒரு டிவி தொகுப்பாளினி அவங்கள திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக ஏற்கனவே ஒரு பேசப்பட்டது ஒரு காலகட்டங்களில். அது அதை பற்றி ஒரு திரைப்படமே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பதவி பிரமாணம்னு ஒரு திரைப்படமே எடுத்தாங்க. அதில் கலைஞர் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் படமே இருந்தது. அப்புறம் நடிகர் சத்யராஜ் நடித்த அமைதிப்படை அந்த திரைப்படத்தில் கூட ஒரு முதலமைச்சர் ஒரு பொண்ணை தன்னுடைய பதவிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி நடிகர் சத்யராஜ் அமாவாசை கேரளில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அரசியல்வாதிகள் பண்ணுறது உண்டு. அப்படி தான் ஸ்டாலின் அவர்கள் நிறைய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக். இதை பொது மேடைகளில் ஸ்டாலின் அவர்கள் நடந்துக்கிற விதமே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அவர் ஆண்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க மாட்டார், தள்ளி விட்ருவாங்க. பெண்கள்னால் பெண்கள் கிட்ட நின்று நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்துப்பார். அப்புறம் பெண்கள் கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் அந்த மேடையில் அவங்க எல்லார்ட்டையும் தொட்டு பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு அவரே பல மேடைகளில் பேசியிருக்காரு. இப்படி இருந்தவர் சமீபத்தில் ஒரு நடிகை, ஒரு பிரபலமான ஒரு நடிகை, அவங்க இப்போ தான் சில படங்களில் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. அந்த நடிகை அண்மையில் இந்த டான் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் கருப்பு பணம்லாம் புழங்குச்சு, டாஸ்மாக் ஊழலில் கருப்பு பணம் இருந்ததுன்னு ஒரு வழக்கெல்லாம் பாய்ஞ்சது. பெரிய அளவில் நீதிமன்றத்தில் போயிட்டு அமலாக்கத்துறை பெரிய அளவில் மடக்கும் பொழுது அந்த நடிகை பேசப்பட்டாங்க. அந்த நடிகையை கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க பார்ட்டியில் ஒரு 2 நாள் 2 நாள் ஏதோ பார்ட்டியில் இருந்திருக்காங்க. அதுக்கு 35 லட்சம் ஏதோ அந்த நடிகைக்கு வழங்கப்பட்டதாக சொன்னாங்க. அப்போ திமுக அமைச்சர்கள் நிறைய பேரோட பேர் அடிபட்டது. அதில் பெயர் வெளியிடாமல் தெரியாமல் இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலினோட பெயர் வெளியே வராமல் இருந்தது. இந்த நடிகையினோட அவரும் கொஞ்சம் உல்லாசமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இது எந்த அளவுக்கு அது உண்மைன்றதுலாம் நமக்கு
இனிமே தான் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வரும். இப்போ தான் கிசு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பல அமைச்சர்கள் வந்து நடிகைகளோடு இருக்கும்போது ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர். அவர் ஏற்கனவே சின்ன வயசுலேயே ஆட்டம் போட்டிருக்காரு. இப்போ வந்து அந்த மாதிரி ஆட்டம் போட மாட்டாரா என்ன, அதை பற்றி வெளியே வராமல் எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க மீடியாவில். ஏன்னா சினிமா துறை அவங்க கையில் இருக்கிறதுனால சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க யாருமே. அதனால் அந்த விஷயம் வெளியே வரல. ஸோ பெண்களோட இருக்கணும்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால ஸ்டாலின் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதற்கு வந்து வயகரா மாத்திரை போன்ற ஆண்மை குறை வராமல் இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை பயன்படுத்துறது வழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டேப்லெட் ஏற்படும் பொழுது தான் அந்த இதய துடிப்பில் வந்து மாறுபாடு ஏற்பட்டு அவருக்கு சிக்கல் வந்தது. அப்படின்றனால தான் அவர் வந்து மருத்துவமனையில் சேர்த்தாங்கன்ற ஒரு புதிய தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து சொல்லணும். விசாரணை தான் அமைச்சாக்கா இல்லை தெரிஞ்சிடும். ஸ்டாலின் அவர்கள் எந்த நடிகையோட தொடர்பில் இருந்தார், அவங்களோட பழக்கம் வந்ததா, இந்த மாதிரி தவறான பழக்கத்தினால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரணும். அதனால தான் துர்கா ஸ்டாலின் அவர்களே அவர் வந்து கண்டுக்காமல் ஹாஸ்பிட்டல் எப்பவுமே கூடவே இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகைகளோட ரொம்ப ஜல்சா பண்ணுறாரு, இதனால் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் கண்டுக்கூடாது, போனால் போட்டோம் உதயநிதியை சிஎமாக்கிடலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டது. அது வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ என்னை போன்றவர்கள் சொன்னதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினால எங்கே ஒரு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்றக்காக சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் பரிகாரம்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணது உண்டு. இந்த விஷயம்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தவறான ஒரு விஷயம் மாத்திரையை போட்டு தவறான விஷயத்துக்காக செஞ்சு தான் அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வந்தது அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது நமக்கே. அப்போது யார் வந்து எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும், யார் எப்படிப்பட்டவன்றதுலாம் வந்து விஷயம் வெளியே வரும்போது நமக்கே தெரியுது. இது வந்து இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுதுன்னு பூதாகாரமாக வெடிக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.